ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் வெற்றியை தரும் முருகன் தரிசனம். முருகரோட தரிசனத்தை நம்ம எந்த தரிசனத்தை எப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் வழிபடும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்யும் வழக்கம் இருக்குதுங்க. இப்படி அபிஷேக ஆராதனைகள் செய்த பிறகு அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்றவாறு அலங்காரங்களையும் செய்வது வழக்கம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்த பிறகு பக்தர்களை தரிசிக்க அனுமதிப்பாங்க. முருகரை நாம எந்தெந்த அலங்காரத்தால் தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய ஆன்மீகவாதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் முருகப்பெருமானின் எந்த தரிசனத்தை நாம் கண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தால் போதுங்க நமக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அபிஷேக பிரியனாகவும் அலங்கார பிரியனாகவும் திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான். சாதாரணமாக ஒரு சிலரின் இல்லங்களில் சிலைகளை வைத்து வழிபடும் பழக்கம் இருக்குங்க. இந்த சிலைகளை வைத்து வழிபடுபவர்கள் அந்த தெய்வத்திற்குரிய நாளில் அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க. அபிஷேகம் செய்யும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அப்படின்றது போலவே அபிஷேகம் முடிந்து அலங்காரம் நடக்கும் போதும் ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மிகவும் விசேஷகரமான கோவில்களில் குறிப்பாக பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில்களுக்கு நாம் போகும்போது தெய்வம் எந்த அலங்காரத்தில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ராஜ அலங்காரம், பாலசுப்ரமணிய அலங்காரம், பூ அலங்காரம் அப்படின்னு பல அலங்காரங்கள் இருக்குங்க. இதே போல தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு போகும்போதும் அவரை நாம் எந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறோம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அங்கெல்லாம் போயிட்டு நம்ம அவர் என்ன அலங்காரத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த அலங்காரத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதற்குரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு ஏற்றால் போல் பலனையும் நம்மளால் பெற முடியும். அப்படி நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கு முருகப்பெருமானை நாம் விடியற் காலையில் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அசுரர்களை வதம் செய்யும் போது தெய்வங்கள் விஸ்வரூபம் எடுத்து வதம் செய்வாங்க. அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது அசுரர்களை அழிப்பதற்கு காகத்தான் என்றாலும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம காணும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அசுரர்களான துன்பங்களும் கஷ்டங்களும் கடனும் துயரங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை நம்மால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது அனைத்து ஆலயங்களிலும் தரிசிக்கக்கூடிய ஒரு தரிசனமாக தாங்க இருக்கு. இந்த தரிசனமானது விடியற் காலையில், அதாவது எந்த நேரத்தில் ஆலயத்தை திறக்கிறாங்களோ அந்த நேரத்திற்கு போயிட்டு தரிசிக்கும் தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். அதாவது முதல் நாள் இரவு எந்த அலங்காரத்தில் நடைய சாத்தினாங்களோ அதே அலங்காரத்தில் தான் காலையில் திறப்பாங்க. காலையில் அபிஷேக ஆராதனை செய்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். அந்த நேரம் வரை அதே அலங்காரத்தில் தான் முருகன் இருப்பார். அந்த அலங்காரத்தில் நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குங்க. நிறைய பேர் காலையில் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பெற்று நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி முன்னேற்றம் அடைஞ்சவங்க பெரும்பாலும் வெளியே சொல்லிக்க மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை வெளியே சொன்னால் நமக்கு பலன் கிடைக்காதோ, அதுக்கான பலன் நமக்கு கம்மியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக காலையில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது நமக்கு மேலும் மேலும் நன்மையை தரக்கூடிய ஒரு தரிசனங்க. அது முருகப்பெருமானே கலியுக தெய்வம் தான். அவரை நினைச்சாலே நமக்கு நல்லது நடக்கும். அதோட காலையில் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலும் மேலும் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாமே இந்த கஷ்டம், துயரம், துன்பம், கடன் இதெல்லாம் நீங்கிட்டாலே நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக திகழுங்க. தொடர்ந்து இத்தனை நாட்கள் அப்படின்னு கணக்கு வைத்துக்கொண்டு முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனத்தை தரிசிப்பவர்களுடைய வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பெற்று விஸ்வரூப வெற்றி அடைங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.